எல்லாம் முடிஞ்சு போட்டு உங்களுக்குள்ள ஒரு ஆஃப்டர் பார்ட்டி போடுவீர்கள். இந்த ஆஃப்டர் பார்ட்டி கட்டிங் குட்டிங் எல்லாம் நீங்கள் தண்ணி அடிச்சு மட்டி ஆகிறதுக்கு போயிட்ட மாதிரி பார்ட்டி போடுவீங்க. ஆனால் தென்னிந்தியாக்காரருக்கு அள்ளி விசுக்குவீர்கள். அந்த மாதிரி இந்தா என்ற செல்ல குஞ்சு அவன் 5000 கேட்டா 6000 இரவிரவா கொண்டு லண்டன் சுத்தி காட்டுறதும் பப் காட்டுறதும் கிளப் பிச்சுமணி இவங்க 2 பேரையும் ஆஸ்திரேலியாவில் ஒரு குழுவினர் ஒரு டீம் வந்து கூப்பிட்டு நிகழ்வுக்கு கூப்பிட்டு இருக்குது. இன்றைக்கு ஃபேஸ்புக்கை எங்களுடைய போராட்டத்துக்கான ஒரு புரட்சியை நடக்க விடாமல் செய்ததில் இந்த மாநாட மயிலாட நிகழ்வும் மற்ற இந்த IPL கிரிக்கெட்டும். கேட்டியகளி உதுகும் ஒரு கதையாண்டு. இந்த வீடியோ பொறுத்திருந்து இன்றைக்கு செய்கிறேன். 2 சம்பவம் இதில் செய்ய போகிறேன். ஒரு சம்பவம் என்னென்னு சொன்னால் எங்கட கலாம் மாஸ்டர் எங்கடையான்னு சொல்கிறதில்ல கலாம் மாஸ்டர் எங்கடையாண்டா எனக்கு ஒரு மாதத்துக்கு கலாம் மாஸ்டர் இங்கே வந்தோம் நிகழ்வு செய்தவா கலாம் மாஸ்டரை இங்கே கூப்பிட்டு ஒரு பகுதியில் நிகழ்வு செய்தவேல் கடைசி வரையும் அந்த அக்காவுக்கு சொன்னான் கலாம் மாஸ்டரை கூப்பிடாதேங்கோ என்ற எல்லா விதத்தில் சொல்லியும் அக்கா கேட்கல. அதால் நான் அந்த பொருள் செலவு அல்லது நிகழ்வு செய்கிறது செலவுகள் நடந்து இருக்கிறபடியா அது சம்மந்தமாக கதைக்கல. இன்றைக்கு நிகழ்வு முடிஞ்சா பிறகு இதை கதைக்கிறேன். அத்தோட எங்கட தாயக பாடல்கள் சம்பந்தமான ஒரு நிகழ்வை பற்றியும் கதைக்க போகிறேன். கண்டிப்பாக தாயக பாடல்கள் சம்பந்தமாக நீங்கள் பார்க்காட்டிங்க பரவாயில்ல, இந்த கலாம் மாஸ்டர் விளையாட்டு இருக்கா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இந்த நிகழ்வு செய்தாக்களுக்கும் எனக்கும் எந்த விதமான கோபதாபங்களும் இல்லை. கண்டிப்பாக அடுத்தடுத்த முறைகளில் இப்படியான தவறுகள் நடக்காமல் பார்க்கணுமென்றதுக்காண்டி தான் இந்த காணொலி. கலாம் மாஸ்டர் விஷயம் அப்படி அங்கால் இருக்கட்டும். மெயினான விஷயம் 2ஆம் தேதி மே மாதம் புரட்சி குரல் 2026 சொல்லி ஒரு நிகழ்வு செய்யணும். அந்த நிகழ்வு கரோலெசஸ் சென்டரில் நடக்குது. பிரம்மாண்டமாக நடக்க போகுது. என்ன புரட்சி குரல் 2026 என்றால் எங்களுடைய ஈழப்பாடல்கள் ஈழம் சார்ந்த பாடல்கள் அல்லது இப்போது அந்த ஈழப்பாடல் என்றா என்ன என்று கேட்குற நிலைமையில் எடுக்கிற பாடல்களை ஒரு போட்டி நிகழ்வாக செய்து அதில் 1வது 2வது வார ஆக்களுக்கு பரிசுகள் பதக்கங்கள் கொடுக்க போயினோம். அந்த வகையில் 3 பிரிவாக இந்த பாடல்களை பிரிக்கினோம். ஒன்று வந்து கொட்டிக்கண்ணன் பிரிவு, 2வது சிட்டண்ணா பிரிவு, 3வது சாந்தண்ணா பிரிவுன்னு சொல்லி வயது அடிப்படையில் பிரிக்கிறாங்க. குட்டிக்கண்ணன் பிரிவு சின்ன பிள்ளைகளுக்கும், சிட்டண்ணா பிரிவு இளைஞர்களுக்கும், சாந்தண்ணா பிரிவு பெரியாக்களுக்கு மட்டும் 3ஆக பிரித்து செய்யணும். இந்த குரல் தெரிவுகள் எல்லாமே முடிஞ்சு 2ஆம் தேதி கரோலெசஸ் சென்டரில் மே மாதம் 2ஆம் தேதி அதுவும் முள்ளிவாய்க்கால் மாதம் என்றபடியாக இந்த புரட்சி குரல் நிகழ்வு பொருத்தமாக என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வை செய்யணும். யூரோப்பில் இதை மாதிரி நிறைய இடங்களில் நிறைய நடந்திருக்கு. இங்கே UKல சரியான குறைவு. நான் நினைக்கிறேன் இதுதான் எனக்கு தெரிய நான் வந்த காலத்துக்கு பிறகு எனக்கு தெரிய இந்த புரட்சி குரல் ஈழம் சார்ந்த ஈழப்பாடல்கள் மட்டும் செய்கிற ஒரு நிகழ்வாக இருக்குது. அதால் இந்த வீடியோவை நான் செய்கிறேன். இந்த கீழுக்கு ஒரு ஃபோன் நம்பர் போட்டு விட்றேன். இவையில டிக்கெட் நீங்கள் எங்கேயா புக் பண்ண போகிறீங்களான்னு சொன்னால் கீழுக்கு ஃபோன் நம்பரில் நீங்கள் அடித்து வாங்கலாம். அல்லது என்னுடைய கடையிலையும் கொடுத்துருக்கணுமா, அது நாளைக்கு நான் கடைக்கு போனால் தான் தெரியும். அந்த அண்ணா ஃபோன் பண்ணி சொன்னார் என்னுடைய கடையிலையும் கொடுத்துருக்குது. அதே மாதிரி வித்து தாங்கொண்டு இந்த காணொலி கட்டணம் செலுத்தப்படாத காணொலி. அதாவது இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரணும் அல்லது வெளியே சொல்லணும்ன்றதுக்காண்டி இந்த காணொலியை இலவசமாக அவைக்கு செய்து கொடுக்குறேன். சாதாரணமாக வேறு காணொலி ரெண்டால் கேமராமேனுக்கு எடிட் பண்ணுற ஆளுக்கு ஒரு பேமெண்ட் வாங்கி தான் செய்கிறது. இந்த காணொலி எங்களுடைய ஈழப்பாடல்கள் தாயக பாடல்களுக்காண்டி செய்கிறதால இலவசமாக செய்கிறோம். கண்டிப்பாக ஒவ்வொரு ஈழத்தமிழரும் அல்லது ஒவ்வொரு தமிழரும் இந்த நிகழ்வுக்கு போய் சப்போர்ட் கொடுங்கோ, ஆதரவு கொடுங்கோ. ஏன் இதை கேட்குறேன்னு சொன்னால் எங்களுடைய பாடல்கள் எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. எங்கள் இனம் சார்ந்த பாடல்கள், எங்களுடைய போரியல் போராட்டம் அல்லது எங்களுடைய தியாகங்கள் சார்ந்த பாடல்களை இங்கே நிகழ்வில் படிக்க போகிறாங்க. அது ஒரு போட்டி நிகழ்வாக தான் இருக்க போகுது. அத்தோட இந்த பாடலை இசைப்பிரியண்ணா தான் நின்று இந்த போட்டியை செய்ய போகிறார். இசைப்பிரியண்ணா வாரார், அதே மாதிரி கோகுலன் வாரார், அதே மாதிரி இங்கே உள்ள அல்ல யூரோப்பில் உள்ள ஈழம் சார்ந்து பாடுற பாடல்கள் நிறைய பேர் வரினம். வேறு லெவலில் இருக்க போது பொதுவான ஜட்ஜஸ் தான் தெரிவு செய்ய போயிடும் 1வது 2வது 3வது. இதில் என்ன பிரச்சனைண்டா தெரிவு செய்யப்படுற இந்த பிள்ளைகளுக்கு அல்லது அண்ணாக்களோ அக்காக்களோ எல்லாருக்குமே இசைப்பிரியண்ணா இந்த முறை மாவீரர் நாளில் வெளியிடுற பாடல்களை இதில் தெரிவாகிறார்கள் தான் பாட போயினோம். அப்போ அந்த மாவீரர் நாள் பாடல்களுக்குரிய சான்ஸையும் இசைப்பிரியண்ணா மூலமாக இந்த பிள்ளைகளுக்கு இல்லை இங்கே உள்ள இளைஞர்களுக்கு கொடுக்க போயினோம். இதுதான் மெயின். அத்தோட
இந்த நிகழ்வு செய்து இந்த நிகழ்வில் கிடைக்கிற பணத்தை வச்சுக்கொண்டு லாபமாக வர பணத்தை வச்சுக்கொண்டு ஈழத்தில் ஒரு இசைப்பள்ளி ஒன்றை உருவாக்க போயினோம். அந்த இசைப்பள்ளியை உருவாக்குறதுக்கு தான் இந்த பணம் செலவு செய்ய போயினோம். அப்போ இது ஒரு நல்ல விஷயம், நல்ல விடயம். அங்கே உள்ள பிள்ளைகளை வளர்க்குற நோக்கமாகவும் இருக்கும், இங்கே உள்ள ஆக்களையும் ஈழம் சார்ந்த பாடல்களை பாட வைக்கிறதுக்கு உதவியாகவும் இருக்கும். இதுதான் மெயின். கலாம் மாஸ்டருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான கோபதாபங்களும் இல்லை. ஆனால் ஒரு விடயத்தில் நாங்கள் முரண்படுறோம். கலாம் மாஸ்டர் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நடக்கும்போது மானாட மயிலாட என்ற ஒரு நிகழ்வை சன் டிவியில் செய்து கொண்டிருந்தவள். சன் டிவியா கலைஞர் டிவியா? சன் டிவி என்ன சன் டிவியில் செய்து கொண்டிருந்தவள். அந்த நேரம் அந்த நிகழ்வை நிப்பாட்ட சொல்லி தமிழ்நாட்டில் எங்களுடைய போராட்டத்துக்கான ஒரு புரட்சியை நடக்க விடாமல் செய்ததில் இந்த மானாட மயிலாட நிகழ்வும் மற்றது இந்த ஐபிஎல் கிரிக்கெட்டும். மானாட மயிலாட நிகழ்வை தனிப்பட்ட முறையில் குஷ்புவுக்கும் கலாம் மாஸ்டருக்கும் சொல்லியிருந்தவள், இந்த நிகழ்வில் நிப்பாட்டுங்கோ, எங்கட இனம் அங்கே அழிஞ்சு ஒன்று கேட்கல, நீங்கள் இப்படி ஒரு நிகழ்வை செய்கிறீங்கன்னு சொல்லி அவங்க அதை நிப்பாட்டாமல் அந்த நிகழ்வு செய்தவள். அதுதான் கலாம் மாஸ்டருக்கும் நாங்கள் எங்களை மாதிரி ஈழத்தமிழர்களுக்கும் உள்ள முரண்பாடு. மற்றும்படி கலாம் மாஸ்டரோட எந்த விதமான கோபதாபங்களும் இல்லை. அத்தோட இங்கே இருக்கிற ஈழத்தமிழர் சார்ந்த நிகழ்வு செய்கிறார்கள். ஏன் நீங்கள் ஈழத்தில் இருந்து கலைஞர்களை கொண்டு வந்து செய்கிறீங்கள் இல்லை? ஊவண்டா ஓடி போய் இந்தியாவில் போய் தான் நீங்கள் கலைஞர்களை கொண்டு வாரீங்கள். இப்போ கலாம் மாஸ்டர் கொண்டு கலாம் மாஸ்டரை விட திறமான நடன கலைஞர்கள் எல்லாம் ஈழத்தில் இருக்கணும். நடிகர்கள் எல்லாம் இப்போ ஈழத்தில் இருக்கணும். அவர்களை கூப்பிட்டு இங்கே கொண்டு வந்து ஏன் நீங்கள் ஒரு ஜட்ஜஸாவோ அல்ல நிகழ்ச்சி செய்கிறதுக்கோ செய்கிறீங்கள் இல்லையாட்டு எனக்கு என்ன கடைசி வரையும் தெரியுதில்லை. இது ஒன்றா ஓடுறீங்கள், தென்னிந்தியா நோக்கி தான் போகிறீங்கள், விஐபி டிக்கெட்டை போடுறீங்கள், பிஸ்னஸ் கிளாஸில் கூட்டிகிட்டு வரீங்கள், இங்கே கொண்டு வந்து ஹை லெவல் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடாக கொடுக்குறீங்கள், ஹை லெவல் ஹோட்டலில் தங்க விடுறீங்கள். இந்த தவிர தொடர்ச்சியாகவே செய்கிறீங்கள். வருங்காலங்கள்லையாவது தயவு செய்து இந்த மனையில் மாறணும். எங்களுடைய ஈழத்து கலைஞர்களுக்கும் நீங்கள் அங்கீகாரம் கொடுக்கணும். ஏன் பிறகு கேட்கக்கூடாது, நீங்கள் தென்னிந்திய கலைஞர்களுக்கு எதிரான ஆளான்னு கேட்டால் அதுக்கு நான் எதிரான ஆள் இல்லை. எங்கட கலைஞர்களுக்கு உரிமை கொடுங்கோ, அதுக்கு பிறகு தென்னிந்திய கலைஞர்களுக்கு நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணுங்க. அத்தோட இந்த நிகழ்வு செய்த அக்கா, இந்த அக்கா தீவம் டிவியில் வேலை செய்த அக்கா. அந்த அக்காவோட எனக்கு கோபம் ஒன்றும் இல்லை. தீவம் டிவியில் வேலை செய்த அக்கா அந்த நேரம் அங்கே வன்னியில் யுத்தம் நடந்த நேரம் எப்படி நடந்தது, எப்படியான காணொலிகள் வந்தது எல்லாம் தெரிஞ்சாக்கா. அப்போ ஏன் இந்த தவறை செய்தான்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் அவாட்டுக்கு அதைக்கும் போது அவள் சொன்னால் தாங்கள் யோசிக்காமல் அவாவை கூப்பிட்டோம், மற்றது குறுகிய செலவில் கூப்பிட்டதான்ற மாதிரி சொன்னான். செலவுக்கு அப்பால் எங்களோட இனத்தால் பாதிக்கப்பட்டவர்களில் நாங்களும் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களில் ஒவ்வொரு தமிழர்களும் இருக்கிறோம். அக்கா நீங்களும் உட்பட இனிவரும் காலத்திலேயாவது இந்த தவறுகள் நடக்காமல் எங்களுடைய கலைஞர்களையும் தென்னிந்தியாவில் இருந்து கூப்பிடுற கலைஞர்களும் எங்களுடைய தமிழ் அல்லது கலாச்சாரம் ஈழம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய அல்லது தமிழ் இனம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய கலைஞர்களை கொண்டு வந்தீங்களா இருந்தால் இங்கே உள்ள மக்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆதரவு தெரிவினம். இதுதான் அதுகிட்ட நோக்கம். மற்றது தயவு செய்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இனி வெயில் காலம் வந்துடுது. வெயில் காலம் வந்த உடனே நீங்கள் என்ன செய்வீங்கள்? ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தின் பழைய மாணவர், ஒவ்வொரு ஒன்றியம், ஒவ்வொரு கோயில் எல்லாருமா சேர்ந்து ஆளுக்கு ஒவ்வொரு நிகழ்வு தொடங்கிடுவீங்க. தொடங்கினா என்ன செய்வீங்கன்றதுன்னா, இந்தியாவிலேருந்து ஆக்களை இறக்குமதி செய்ய வலிக்கிட்டுருவீங்க. இந்தியாவிலேருந்து ஆக்களை இறக்குமதி செய்து போட்டு அவை வந்து 2000, 3000, 5000 பவுன்ஸில் கேட்பினோம். நீங்கள் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் தூக்கி கொடுப்பீங்க. இந்த வேலையை வடிவாக செய்வீங்க. அதே போல் இங்கே உள்ள புள்ளிகள் நல்ல டேலண்டான புள்ளிகள் எல்லாம் இருக்கும். அந்த புள்ளிகளை கூப்பிட்டும் பாட விடுவீர்கள். ஆனால் அந்த புள்ளிகளுக்கு ஒரு என்பலப்பில் போட்டோம் 100 ரூபா கொடுக்க மாட்டீங்கள். ஏனென்றால் கொடுத்தா நீங்கள் உங்களோட காசு கரைஞ்சி போயிடும். ஆனால் தென்னிந்தியாக்காரருக்கு அள்ளி விசுக்குவீர்கள். அந்த மாதிரி இந்தா என்ற செல்ல குஞ்சு அவன் 5000 கேட்டால் 6000 இரவிரவாக கொண்டு லண்டன் சுற்றி காட்டுறதும், பப் காட்டுறதும், கிளப் காட்டுறதும், அவங்களோட சேர்ந்து தண்ணி அடிக்கிறதும், அதாவது கூட பர்சனல். அத்தோட ஊரில் இருக்கிற கலைஞர்கள் ஒரு சில கலைஞர்களை மட்டும்தான் நீங்கள் வெளியால் கொண்டு வந்து காட்டுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு இவங்கள் எங்கடபடியல் டீம் வந்து ஓரளவு அவங்க இடம் பிடிச்சிக்கிறாங்க. எங்கடபடியல் மாதிரி நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களையும் ஒரு நீங்கள் அங்கீகாரிங்கோ. எனக்கு என்ன பிடிச்சேன்டா இந்தியா நியூஸ் சொல்கிறேன். இன்றைக்கு எனக்கு என்ன பிடிச்சோண்டா, இந்த அக்குட்டி பிச்சுமணி இவங்க 2 பேரையும் ஆஸ்திரேலியாவில் ஒரு குழுவினர் ஒரு டீம் வந்து
கூப்பிட்டு நிகழ்வுக்கு கூப்பிட்டுருக்குது. இன்றைக்கு ஃபேஸ்புக்கை தட்டி கட்டு போக அக்குட்டியும் பிச்சு மணியும் ஃப்ளைட்டில் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறோம்னு சொல்லி ஃபோட்டோ போட்டிருக்காங்க. சத்தியமாக ஏதோ ஜெயிச்ச மாதிரி ஏதோ சந்தோஷத்தில் வின் பண்ண ஃபீல் ஒன்று கொடுத்தது இந்த அக்குட்டி பிச்சு மணியை பார்த்தது. அவங்கள மாதிரி இப்போ அக்குட்டி பிச்சு மணியை கூப்பிட்டாக்களுக்கு கண்டிப்பாக அண்ணையாக்களோ அக்காக்களோ எந்த அமைப்பு கூப்பிட்டீங்களோ உங்களுக்கு ஒரு சல்யூட், உங்களுக்கு தலை வணங்குறேன். அத்தோட அக்கூட்டி பிச்சுமணி மாதிரி நிறைய கலைஞர்கள் நாட்டில் இருக்கிறாங்க. அவங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கும் இந்த வெளிநாடுகளில் அங்கீகாரம் கொடுத்து இந்த கலையால் அவங்களும் 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு உதவி செய்யும். இங்கே உள்ள பிள்ளைகளை தயவு செய்து ஒரு நிகழ்வுக்கு கூப்பிட்றீங்களா, தயவு செய்து ஒரு ₹100 காசை கொடுங்கடா. ₹100 காசை கொடுக்காட்டி கூப்பிடாதீங்க. பாவம் அந்த பிள்ளைகள் எல்லாம் செட்டியான டேலண்டான பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு போட்டு 1% காசும் கொடுக்குறதில்ல. நீங்கள் சொல்கிற பாதில் மேடை சான்ஸ். அது என்னடாப்பா அது மேடை சான்ஸ்? எனக்கு விளங்க இல்லை. சும்மா கதைச்சு போட்டு ஃபேஸ்புக்லேயோ இல்லை டிக்டாக்லேயோ போட்டாலே 1000 பேர் சிம்பிளாக பார்த்துட்டு போகிறாங்க ஒரு மணி நேரத்தில். உங்களோட நிகழ்வுகளில் எத்தனை பேர் வர போகிறாங்களா? 1000 பேர், 500 பேர், 2000 பேர், அல்ல 5000 பேர். அந்த அவங்க மேடை சான்ஸ் வேணும்னா இப்படி ஒரு ஸ்டூடியோக்குள்ள வீட்டுக்குள்ளே இருந்து பாடி போட்டு அல்லது வெளியில் வெட்டையில் வச்சு பாடி போட்டால் நீங்கள் தயவு செய்து இந்த மேடை சான்ஸ் என்ற சொல்லாதீங்க. நீங்கள் உங்களால் கூப்பிட முடியாட்டிக்கு இவங்களுக்கு கூப்பிட முடியாட்டிக்கு இந்த மேடை சான்ஸ்ன்ற காலம் முடிஞ்சுது ஐயா. என்றைக்கு சோசியல் மீடியா வளர்ந்ததோ அன்றையோட இந்த மேடை சான்ஸ் விஷயம் முடிஞ்சுது. நீங்கள் இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு ₹100 கொடுத்து பாட விதண்ட மாட்டீங்கள். நீங்கள் என்ன செய்வீங்கண்டா, இந்த நிகழ்வெல்லாம் முடிஞ்சு போட்டு உங்களுக்குள்ள ஒரு ஆஃப்டர் பார்ட்டி போடுவீர்கள். அந்த ஆஃப்டர் பார்ட்டி கட்டிங் குட்டிங் எல்லாம் நீங்கள் தண்ணி அடித்து மட்டி ஆகிறதுக்கு மாதிரி பார்ட்டி போடுவீர்கள். அதுக்கு செலவழிக்கிற மாதிரி இந்த பிள்ளைகளையும் கூப்பிட்டு பாட அல்லது இந்த பிள்ளைகளையும் கூப்பிட்டு நாடகங்களோ இன்னும் செய்யல. ஒரு மினிமம் ஒரு 100 பவுண்ட்ஸாக கொடுங்க. அதொண்டு. 2வது மடிவாக்கெழுங்க. ஈழத்திலே இருந்து கூப்பிட்றீங்க தானே எப்படி இல்லை. அவங்க உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ₹1000 கேட்டால் உங்களால் ₹1000 கொடுக்க விளையாட்டிக்கு சொறி தம்பி என்னால் தலையில் ஆட்டி போட்டு ஃபோனை கட் பண்ணுங்க. இல்லை ₹1000 உங்களுக்கு தெரியல, அது ₹500 தான் தரலாம், ₹250 தான் தரலாம்னு சொல்லி டிமாண்ட் பண்ணாதீங்க. ஏனென்றால் நீங்கள் 5000 10,000 கொடுத்து நீங்கள் இந்தியாவில் கொண்டு வருவீங்கள். அனிருத்தை கொண்டு 1,50,000 கொடுத்து இங்கே புரோக்கராஜ் செய்வீர்கள். அனிருத்தை கொண்டு 1,50,000 கொண்டு புரோக்கராஜ் செய்வீர்கள். ஆனால் உதிரக இசைப்பிரியண்ணையை கொண்டு வச்சு ஒரு நிகழ்ச்சி செய்ய மாட்டீங்கள். சரியோ, அண்ணன் இருந்திருந்தால் போராட்ட காலம் இருந்திருந்தால் இசைப்பிரியண்ண மாதிரி கலைஞர்கள் அல்லது கோகுலன் மாதிரி கலைஞர்கள், அதே மாதிரி வாகிசன், திசோன், அட்விக் மாதிரி கலைஞர்கள், அப்படி ஈழத்தில் உள்ள பெரிய பெரிய கலைஞர்கள் இன்றைக்கு எங்கேயோ இருந்திருப்பாங்க. இந்த இந்த நாகரிக உலகத்தில் எங்கேயோ இருந்திருப்பாங்க. அந்த தவிர நீங்கள் ஒரு ஆள் 2 பேர் இல்லை, எல்லா அமைப்புகளும் தலைவர், செயலாளர், பொருளாளர், அங்கே தவிர அல்லக்கை ஒல்லக்கை எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு எடுக்கிறீங்க. ஒருத்தர் எடுக்கிற முடிவு இல்லை. இனிவரும் காலங்களில் இந்த வெயில் காலம் வந்துட்டுது. தயவு செய்து நீங்கள் தென்னிந்தியாவிலிருந்து ஆக்களை கூப்பிட்றது தப்பு இல்லை. எங்கட பிள்ளைகளுக்கும் அங்கீகாரத்தை கொடுங்கோ, எங்கட பிள்ளைகளையும் கூப்பிட்டு பாட விடுங்கோ, எங்கட பிள்ளைகளுக்குரிய அங்கீகாரத்தையும் கொடுங்கோ. கொடுப்பீங்களன்ற நம்பிக்கையில் தான் இந்த காணொலி செய்கிறேன். அடுத்தடுத்த முறையில் எந்தெந்த எங்கட பிள்ளைகளுக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுக்காமல் யாரெல்லாம் செய்கிறீங்களோ அவையவேன்ற பெயர்களை சொல்லி நான் வீடியோ போடுவேன். குறைநாய்க்காதங்கோ, நான் வெளிப்படையாக தான் சொல்கிறேன். இன்னாக்கள் இத்தனை இந்தியாவிலேருந்து இத்தனை பேரை கூப்பிட்டு கொண்டு வந்தது, இவ்வளவு பேருக்கு இவ்வளவு காசு கொடுத்தவே 4000 5000 விஐபி டிக்கெட், பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் எல்லாம். அதோட ஊரில் இருந்து கூப்பிட்ற பொடியில் எவ்வளவு சீப்பான டிக்கெட்டோ எப்படி போடுறேன்டா. இப்போ இந்த அரபு நாடுகளில் வந்து 8 மணித்தியால் 9 மணித்தியால் அவங்க படத்திலிருந்து தான் ஒளிமிஞ்சா வராங்க. வலைக்குள்ளையும் ஒரு லக்கேஜை போடைக்க கூட 2 லக்கேஜ் போடுறது இல்லை, 1 லக்கேஜ். பாவம் தானடாப்பா போடைக்க ஒரு நல்ல ஃப்ளைட்டில் 2 லக்கேஜை போட்டு அவங்களுக்கு போவைக்குள்ள என்னத்தையா வாங்கி கொண்டு போவாங்கள்லாம். இது நான் எல்லா கலைஞர்களோடையும் பழகிறேன். அது தென்னிந்திய கலைஞரோடையும் பழகிறேன், எங்கட கலைஞரோடையும் பழகிறேன். எல்லார்கிட்ட இருந்து நான் தகவல் எடுத்துக்கொள்வேன். இன்னாத்தான் சொல்லுவார், இதுதான் சரி, இதுதான் பிழை என்று சொல்லி இல்லை. இது என்ற மனசுக்குள்ள இருந்த நிறைய குமுறல். அந்த குமுறலை இன்றைக்கு என் நண்பர் இதில் வந்து ஓகே கேமராவை எடுக்கிறேன் என்று சொன்னதால் இந்த வீடியோவை முழுமையாக செய்கிறேன். கதைச்சி காணொலி எடுக்க இல்லை. தயவு செய்து இந்த வீடியோவை யாரெல்லாம் நான் சொன்ன பிள்ளைகளுக்கு சம்மந்தப்பட்ட ஆக்களோ அவ்வளவு பேருக்கும் அனுப்புங்க. இந்த தவறை செய்யாதீங்க. தப்பில்லை, தவறு. இது நீங்கள் யோசிக்காமலோ இந்த தவறில் விட்டுட்டீங்கள். முழு பேருக்கும் அனுப்புங்க. இந்த முறையாவது இந்த 2026ஆம் ஆண்டாவது ஈழத்தில் இருக்கிற எங்கட கலைஞர்களும் இந்திய வெளிநாடுகளில் இருக்கிற எங்கட கலைஞர்களுக்கும் அந்த கலை மூலமாக ஒரு பெருமதியான ஒரு பணமாவது சம்பாதிக்கிறதுக்கு உதவியாக இருக்கட்டும். கேட்டியகளி இந்த சம்பவம் ஒரு தரமான சம்பவமாக இருக்கட்டும்.